அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனாக விளங்கும் அந்த சிவபெருமான் உலகின் பல்வேறு திருத்தலங்களிலே பல்வேறு பெயர்களிலே அமர்ந்து அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார். புதுக்கோட்டை மாவட்டத்தின் பெருங்கொளூர் என்ற திருத்தலத்திலே பிள்ளை வரம் அருளும் பெருமானாக வம்ச விருத்தீஸ்வரர் என்ற வம்சோத்தாரகராக அருள் புரிகிறார் அந்த இறைவன். அவருக்கு துணையாக மாங்கல்ய பலம் அருளும் மங்களாம்பிகை அருள்பாலிக்கிறார். இதோ அந்த திருத்தலத்தை பற்றி ஒரு சிறிய பதிவு உங்களுக்காக. வாருங்கள் அன்பர்களே, இதோ கோவிலை சுற்றி பார்ப்போம். குரு பகவான் தனி சன்னதியிலே அருள்பாலிக்கிறார். புதுக்கோட்டை மாவட்டத்தை சுற்றியுள்ள பல ஊர்களில் உள்ள மக்களுக்கும் இந்த மங்களாம்பிகை சமேத வம்ச விருத்தீஸ்வரர் கோவில்தான் குலதெய்வமாக விளங்குகிறது. அது மட்டுமல்ல, இந்த கோவில் ஒரு 3 கோவில்களின் தொகுப்பு. பிள்ளையாரை வணங்கிக் கொள்வோம். வரலாறு தொடர்கிறது. இந்த ஆலயத்தில் மங்களாம்பிகை சமேத வம்ச விருத்தீஸ்வரராக அருள் புரியும் சிவன் கோவில் ஒன்று, உருமனாட்சி சமேத உருமநாதர் அருள் புரியும் காட்டுக்கோவில் எனப்படும் ஒரு கோவில் ஒன்று, அதை தவிர பூர்ண புஷ்கலா சமேத தர்மசாஸ்தா அருள் புரியும் மலையாமரங்கர் கோவில் ஒன்று என 3 கோவில்களின் தொகுப்பாக இந்த பெருங்கொளூர் ஆலயம் விளங்குகிறது. இங்கு குலதெய்வமாக வந்து வழிபடக்கூடிய மக்கள் இந்த 3 கோவில்களுக்கும் சென்று வழிபடுவதை வழக்கமாக வைத்திருக்கிறார்கள். இதோ பாருங்கள், இதுதான் அருள்மிகு வம்சோத்தாரகர் சன்னதி. தீபங்கள் ஏற்றி மக்கள் வழிபாடு செய்கிறார்கள். முன்னால் நந்தியம்பெருமான் அமர்ந்து அருள்பாலிக்கிறார். கோவிலிலிருந்து வரும்பொழுது இது முன்பக்கமாக வழிபட்டு வருகிறோம். இது காலபைரவர் சிலை ஒன்று மிக அற்புதமாக வடிவமைக்கப்பட்டு ஒரு பக்தரால் இங்கு அமைக்கப்பட்டிருக்கிறது. கோவிலின் பின்பக்கத்தில் மிகப்பெரிய ஒரு குளம் அமைந்திருக்கிறது. குளத்தின் கரையிலே வன்னிமர விநாயகர் வீற்றிருக்கிறார். வரக்கூடிய பக்தர்கள் முதலில் வன்னிமர விநாயகருக்கு வழிபாடு செய்துவிட்டு பிறகு கோவிலுக்குள்ளே நுழைகிறார்கள். இந்த கோவிலுக்கு வரக்கூடிய மக்கள் குலதெய்வமாக வழிபடக்கூடியவர்கள் அனைவருமே 5 கிலோ அல்லது 10 கிலோ நெல் எடுத்து கொண்டு வந்து அந்த நெல்லை வன்னிமர விநாயகர் முன்னாலும் ஈசன் அந்த சிவபெருமான் வம்சோத்தாரகர் சந்நிதியின் முன்னாலும் அம்பாள் மங்களாம்பிகை முன்னாலும் பூர்ண புஷ்கலா சமேத தர்மசாஸ்தா கோவிலிலும் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் முன்கையாலும் புறங்கையாலும் நெல்லை எடுத்து 3 முறை போடக்கூடிய ஒரு வழக்கம் இருக்கிறது. இது மேற்கு பார்த்த சிவன் கோவில் என்பதால் சக்தி அதிகம் என்று சொல்லுவார்கள். அதனால்தான் இந்த கோவிலிலே கொடிமரம், நந்தியம்பெருமான் எல்லாமே பின்பக்கமாக அமைந்திருக்கிறது. ஏனென்றால் சிவபெருமான் சிவலிங்க வடிவிலே மேற்கு பார்த்த பெருமானாக அமர்ந்திருக்கிறார். பொதுவாகவே எல்லா சிவன் கோவிலிலும் சிவலிங்கத்தை கிழக்கு பார்த்த சன்னதியாக அமைத்திருப்பார்கள். இங்கு மேற்கு பார்த்த சன்னதியாக அமைந்திருப்பதால் கொடிமரம், பலிபீடம், நந்தியம்பெருமான் அனைவருமே மேற்கு பக்கத்தில் உள்ள கோபுரத்தின் பக்கத்திலே அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆகையினால் இது மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு தலமாக கருதப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் பிள்ளை வரம் அருளும் பெருமானாக இந்த வம்ச விருத்தீஸ்வரர் வம்சத்தை விருத்தி செய்யும் இறைவனாக எப்படி ஆனார், எப்படி அந்த வரலாறு, அதை பற்றி நாம் இப்பொழுது தெரிந்து கொள்ளலாம். வம்சோத்தாரகர் கோவில் என்பது தமிழ்நாட்டின் புதுக்கோட்டை மாவட்டத்தில் புதுக்கோட்டை வட்டத்தின் பெருங்கொளூரில் உள்ள ஒரு சிவன் கோவிலாகும். புதுக்கோட்டை தஞ்சாவூர் சாலையில் புதுக்கோட்டையில் இருந்து 19 கிலோமீட்டர் தொலைவிலே
இந்த கோவில் அமைந்துள்ளது. முற்காலத்தில் இங்கு முல்லை மரங்கள் அதிகம் இருந்ததால் முல்லை வனம் எனவும், 3ஆம் குலோத்துங்க சோழனால் புதுப்பிக்கப்பட்டதால் சோழலிங்கபுரம் எனவும் இந்த ஊர் அழைக்கப்பட்டது. இந்த பெருங்கலூருக்கும் குலோத்துங்க சோழ மன்னனுக்கும் என்ன தொடர்பு, அதை தெரிந்து கொள்வோம். குலோத்துங்க சோழ மன்னனுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாத காரணத்தால் இந்த தலத்து இறைவனையும் அம்பாள் மங்களாம்பிகையும் குழந்தை பேறு வேண்டி பிரார்த்தனை செய்தார். குலோத்துங்க சோழ மன்னனுடைய வேண்டுதலுக்கும் பிரார்த்தனைக்கும் மனமிறங்கிய இறைவனும் இறைவியும் அந்த சோழ மன்னனுக்கு குழந்தை பேறு வழங்க முடிவு செய்தார்கள். குழந்தை பேறு வேண்டி நின்ற குலோத்துங்க சோழனை சிவபெருமான் கிழக்கு நோக்கிய நிலையில் ஒரு லிங்கத்தையும் மேற்கு நோக்கிய நிலையில் ஒரு லிங்கத்தையும் அமைக்கும்படி கூறினார். மேற்கு நோக்கிய லிங்கத்தை பெருங்குளூரிலும் கிழக்கு நோக்கிய லிங்கத்தை மேற்கு சோழலிங்கபுரத்திலும் அமைத்தார். இரு லிங்கங்களுக்கு நடுவில் நின்று இறைவனை பிரார்த்தித்த நிலையில் அந்த சோழ மன்னருக்கு 2 ஆண் குழந்தைகள் பிறந்தார்கள். சோழ மன்னனுக்கு இறைவன் குழந்தை பாக்கியத்தை தந்ததால் இந்த இறைவன் வம்சோத்தாரகர் என்றும், குலோத்துங்கநாதர் என்றும், வம்ச விருத்தீஸ்வரர் என்றும் அழைக்கப்படுகிறார். அருள் சுரக்கும் அன்னை மங்களாம்பிகை மாங்கல்ய பலம் அருளும் அம்பாளாக, அன்னையாக இங்கு அருளாட்சி செய்கிறார். இந்த கோவிலின் மேற்கிலே குளம் உள்ளது. குளத்திற்கும் கோவிலுக்கும் நடுவிலே வன்னிமரம் உள்ளது. வன்னிமரத்தின் கீழ் விநாயகர், நாகர், ஐயனார் உள்ளனர். திருச்சுற்றில் விநாயகர், சுப்பிரமணியர், சண்டிகேஸ்வரர், தட்சிணாமூர்த்தி, துர்க்கை பைரவர் ஆகியோரின் சன்னதிகள் உள்ளன. அம்பாளை அலங்காரம் செய்து அற்புதமாக புடவை சாற்றி பார்க்கும் பொழுது காண கண்கோடி வேண்டும் என்று சொல்வார்கள் அல்லவா, அப்படியே ஜொலிப்பாள் அன்னை மங்களாம்பிகை. பார்த்து கொண்டே இருக்கலாம். கோவிலின் கிழக்கு பகுதியில் அம்பாளின் சன்னதி உள்ளது. அந்த சன்னதிக்கு எதிரே இருந்த நவக்கிரக சன்னதி திருப்பணி செய்த பொழுது திருச்சுற்றிலே மாற்றி அமைக்கப்பட்டது. வம்சோத்தாரகர் என்று அழைக்கப்படும் இறைவனின் இந்த திருக்கோவில் பெருங்கலூரின் மிக முக்கியமான கோவிலாகும். இங்கே அன்னை பராசக்தி, மங்களாம்பிகை, மங்களநாயகி மற்றும் சௌந்தரிய நாயகி என்ற திருநாமங்களிலே விளங்குகிறார். இந்த கோவில் சிறப்பை பறைசாற்றும் நிகழ்ச்சி சோழர் காலத்திலே நிகழ்ந்துள்ளது. சோழ அரச பரம்பரையில் வந்த 3ஆம் குலோத்துங்க சோழனுக்கு புத்திரப்பாக்கியத்தை அருளிய இறைவன் வம்ச விருத்தீஸ்வரர் என்று புகழப்படுகிறார். சோழ மன்னனுக்கு புத்திர பெற்றை தந்து அருளிய காரணத்தினாலேயே இந்த தலத்து இறைவன் வம்சோத்தாரகர் என்றும், வம்ச விருத்தீஸ்வரர் என்றும், குலோத்துங்கநாதர் என்றும் அழைக்கப்படுகிறார். பிள்ளை வரம் வேண்டும் பக்தர்கள் அனைவரும் இந்த திருக்கோவிலுக்கு வந்து இறைவனையும் இறைவியையும் வேண்டிக் கொண்டால் நிச்சயமாக புத்திரப்பேறு கிடைக்கும் என்பது உறுதி. அருள்மிகு மங்களாம்பிகை அம்மனுக்கு வெள்ளிக்கிழமைகளில் பூமாலைகள் சார்த்தும் பெண்களின் குடும்பங்கள் வாழையடி வாழையாக வம்ச விருத்தி அடையும். அதுபோல இங்கே மிகவும் சிறப்பு பெற்றது பிள்ளை தத்து. திருமணமாகியும் குழந்தை இல்லாத தம்பதியர் இங்கே வந்து குழந்தை வேண்டி நேர்த்திக்கடன் வைத்து செல்லுகிறார்கள். குழந்தை பிறந்தவுடன் இங்கே வந்து பிள்ளையை தத்து கொடுக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. குழந்தை வரம் வேண்டும் தம்பதியர் இந்த திருக்கோவிலுக்கு வந்து இறைவன் வம்ச விருத்தீஸ்வரரையும் அன்னை மங்களாம்பிகையையும் மனமுருக பிரார்த்தனை செய்தால் நிச்சயம் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு என்பது உறுதி. இது பலரும் கண்கூடாக காணக்கூடிய செய்தியாகும். ஆன்மீக அன்பர்கள் அனைவரும் ஒருமுறை பெருங்கலூர் வந்து அன்னை மங்கள நாயகியையும் இறைவன் வம்ச விருத்தீஸ்வரையும் வழிபட்டு வாழ்வில் வளமும் நலமும் பெறலாம். இதோ பாருங்கள், திருக்கோவிலின் முகப்பு பகுதி இதுதான். கிழக்கு பார்த்த வாசல் இருக்கிறது. ஆனால் இறைவன் மேற்கு பார்த்த சிவலிங்கமாக அமர்ந்திருக்கிறார். இது மிகவும் சக்தியுள்ள ஒரு அற்புதமான கோவில், பிள்ளை வரத்தை அள்ளி வழங்கும் கோவில். எனவே அனைத்து பக்தர்களும் வந்து இங்கே
இறைவனுடைய அருளை பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இதோ பிள்ளை வரம் அருளும் பெருமானாக வம்சவிருத்தீஸ்வர சுவாமி காட்சியளிக்கிறார். அன்னை மங்களநாயகி அற்புதமான அலங்காரத்திலே காட்சியளிக்கிறார். அனைவரும் சுவாமியை வணங்குவோம், வளமும் நலமும் பெறுவோம். அடுத்ததாக நாம் காணக்கூடிய கோவில் பூர்ணா புஷ்கலா சமேத தர்மசாஸ்தா அருள்வரியும் திருக்கோவிலாகும். இதுவும் பெருங்குளூரின் ஆலயத்திலே ஒரு வகையான ஆலயம்தான். இந்த கோவிலையும் எல்லோரும் சென்று வணங்குவது வழக்கம். இதோ நம் கண்ணெதிரே காட்சி தருவதுதான் பூர்ணா புஷ்கலா சமேத ஸ்ரீ தர்மசாஸ்தா அருளும் அற்புதமான திருக்கோவிலாகும். ஐயனார் என்றும் ஐயப்பன் என்றும் தர்மசாஸ்தா என்றும் சாஸ்தா என்றும் பல்வேறு பெயர்களிலே வழங்கப்படக்கூடிய அந்த இறைவன் இந்த திருக்கோவிலிலே யானையின் மீது அமர்ந்த உருவத்தில் இருபுறமும் பூர்ணா தேவி புஷ்கலா தேவியோடு நமக்கெல்லாம் காட்சி தந்து அருள் செய்கிறார். இதோ பாருங்கள், யானை மீது அற்புதமாக அமர்ந்திருக்கக்கூடிய பூர்ண புஷ்கலா சமேத தர்மசாஸ்தாவை வணங்கிக் கொள்ளலாம். இந்த கோவிலில் ஒருமுறை ஒரு பக்தருக்கு தரிசனம் கொடுத்த தெய்வமாக அவர்களின் வாரிசுகள் கோவிலிலே வேலை செய்து சேவை செய்கிறார்கள். பக்தர்கள் தங்கள் வேண்டுதல் நிறைவேற தர்மசாஸ்தாவிடம் பிரார்த்தனை செய்கிறார்கள். தங்களுடைய வேண்டுதல் நிறைவேறியதும் அவர்கள் மலையாமருங்கருக்கு தர்மசாஸ்தாவுக்கு களிமண்ணால் செய்யப்பட்ட யானைகளை காணிக்கையாக செலுத்துகிறார்கள். பெருங்குளூர் மக்கள் மற்ற 2 தெய்வங்களுடன் சேர்ந்து தெய்வத்தை வணங்குகிறார்கள். தங்களுடைய வேண்டுதல் நிறைவேறிய பிறகு தங்களுடைய நன்றியை தெரிவிப்பதற்காக அவர்கள் உருமநாதர் கோவில், மலையாமருங்கர் கோயில் மற்றும் இறுதியாக வம்சோத்தரகர் கோயில் எனப்படும் சிவன் கோயில் என்ற வரிசையிலே வந்து எல்லா தெய்வங்களையும் வழிபடுகிறார்கள். அர்ச்சனைகள், அபிஷேகங்கள் எல்லாம் செய்கிறார்கள். மாலைகளை வாங்கி சாற்றுகிறார்கள். புதிய வஸ்திரங்களை வாங்கி தெய்வங்களுக்கு அணிவிக்கிறார்கள். தங்களுடைய குலதெய்வங்களுக்கு தங்களால் இயன்றவரை தங்கள் பிள்ளை குட்டிகளுடன் வந்து இங்கே பிரார்த்தனைகளை நிறைவேற்றுகிறார்கள். அடுத்தாற்போல நான் பார்க்கக்கூடிய இந்த ஆலயம்தான் ஸ்ரீ உருமநாதர் ஆலயம் என்று வழங்கப்படுகிறது. இந்த ஆலயத்தை பற்றி விரிவாக காண்போம். இந்த கோவில் புதுக்கோட்டை மாவட்டத்தின் பெருங்கோளூரில் உள்ள சிவன் கோவிலினுடைய உப கோயில்களாக, கிளை கோயில்களாக அமைந்திருக்கின்றன. இந்த தெய்வங்களை குலதெய்வங்களாக கொண்டவர்கள் இந்த 3 கோவில்களையும், இந்த 3 கோவிலில் உள்ள தெய்வங்களையுமே குலதெய்வங்களாக வழிபட்டு வருகிறார்கள். இந்த இறைவனின் பெயர் உருமநாதர், இறைவி உருமனாட்சி அம்மன் என்று வழங்கப்படுகிறார். கிராம கோயிலாக இந்த கோவில் உள்ளது. பெருங்குளூர் கிராமத்தில் தெய்வமாக உருமநாதரை வழிபடுகிறார்கள். புதுக்கோட்டையிலும் புதுக்கோட்டையை சுற்றியுள்ள கிராமங்களில் உள்ள மக்களுக்கு குலதெய்வமாக இந்த உருமநாதர் கோவில் விளங்குகிறது. பல வியாபார ஸ்தலங்களுக்கும் தங்களுடைய வீடுகளுக்கும் தங்கள் பிள்ளைகளுக்கும் உருமநாதர் என்ற பெயரை வைத்து மக்கள் தங்களுடைய பக்தியை வெளிக்காட்டுகிறார்கள். பிரார்த்தனைகள் நிறைவேறுபவர்கள் முதலில் உருமநாதரையும், பிறகு மலையாமருங்கரையும், கடைசியில் வம்சோத்தாரகரையும் வழிபடுகிறார்கள். இந்த உருமநாதர் கோவிலில்தான் மலையாமருங்கர் என்று சொல்லப்படக்கூடிய இந்த சிலாரூபம் அமைந்திருந்தது. மலையாளத்திலிருந்து வந்த சுவாமி என்று சொல்லுவார்கள். விஷ்ணுவின் அம்சமாகவும் சொல்லுகிறார்கள். இந்த சிலை இப்பொழுது இங்கிருந்து எடுக்கப்பட்டு அதற்கு பதிலாக அழகான ஐம்பொன்னாலான அற்புதமான சிலை வடிவமைக்கப்பட்டு இங்கே பூஜை செய்யப்படுகிறது. இங்கு பிரார்த்தனை நிறைவேறக்கூடிய அன்பர்கள் சிறிய, பெரிய மற்றும் மிகப்பெரிய களிமண்ணாலான அல்லது கருங்கல்லாலான யானை பொம்மைகளை கொண்டு வந்து இங்கே பிரார்த்தனையாக செலுத்துகிறார்கள். இதோ பாருங்கள், இதுதான் புதிதாக செய்யப்பட்ட உருமநாதருடைய ஐம்பொன்னாலாகிய சிலை. இங்கே வந்து பெண்கள் உள்ளே சென்று சந்நிதி வரையில் சென்று சுவாமியை தரிசனம் செய்யக்கூடிய அனுமதி கிடையாது. தூரத்தில் நின்று சுவாமியை பார்த்து வணங்க வேண்டும். ஆண்கள் மட்டுமே சன்னதி வரையில் சென்று தாங்கள் கொண்டு வந்த வஸ்திரங்களை சுவாமிக்கு சாற்றி, மாலைகளை சாற்றி
அர்ச்சனைகள் செய்கிறார்கள், வேண்டுதலை நிறைவேற்றுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு பவித்திரமான புனிதமான கோவிலாக இது அமைந்திருக்கிறது. இந்த உருமநாதர் ஆலயம் பக்தர்களுடைய வழிபாட்டுக்காக காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரையிலும், மாலை 4:30 மணி முதல் இரவு 8 மணி வரையிலும் திறந்திருக்கும். இந்த பெருங்குளூர் கோயிலை பற்றி ஒரு புராண கதை ஒன்றும் சொல்லப்படுகிறது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வனப்பகுதியாக இருந்த பெருங்கலூரில் 18 சித்தர்களில் ஒருவரான சிவவாக்கிய சித்தர் விஷ்ணு பகவானை வேண்டி கடும் தவம் இருந்தார். அவரது தவத்தை கலைக்க அசுர காளிகள் அங்கு வந்து பல்வேறு தடைகளை செய்து வந்தார்கள். ஆனாலும் கடும் தவத்தில் மூழ்கிய சிவவாக்கிய சித்தர் மகாவிஷ்ணுவை வேண்டி கடும் தவத்தில் ஈடுபட்டார். அவரின் தவத்தை மெச்சிய விஷ்ணு நரசிம்ம அவதாரம் எடுத்து தவத்திற்கு இடையூறாக இருந்த அசுரகாளிகளை வதம் செய்தார். மகாவிஷ்ணு உருமாறி நரசிம்ம அவதாரம் எடுத்து வந்து அசுரகாளிகளை வதம் செய்தமையால் இந்த கோவிலில் உள்ள விஷ்ணு பகவான் உருமநாதர் என்ற நாமத்திலே வணங்கப்பட்டு வருகிறார் என்று கூறப்படுகிறது. கோயில் வளாகத்திலேயே உருமநாதருக்கு அருகில் சிவவாக்கிய சித்தருக்கு மண்டபம் அமைக்கப்பட்டு வழிபாடு செய்யப்படுகிறது. சிவவாக்கிய சித்தரின் தவத்திற்கு இடையூறு இல்லாமல் கோவிலை சுற்றி பாக்குவெட்டி முனி, மந்திர மகாமுனி, செவிட்டு முனி, மாசற்ற முனி, சுழிமுனி, முத்துமுனி, முத்துமணி, பிள்ளிமுனி, கும்பமுனி ஆகிய காவல் தெய்வங்கள் இருக்கிறார்கள். இங்குள்ள அம்பாள் உருமனாட்சி என்ற நாமத்திலே அருள்பாலித்து வருகிறார். மேலும் இந்த கோவிலிலே கருப்பர், காளி, ஆஞ்சநேயர், முத்தாள் ராவுத்தர் ஆகிய தெய்வங்களும் அருள்பாலித்து வருகின்றனர். விஷ்ணுவின் அவதாரங்கள் ஓவியங்களாக வரையப்பட்டுள்ளது. இந்த கோவிலில் உள்ள சகனம் கேட்கும் யானை முன்பு நின்று தனது வேண்டுதல்களை கேட்கும் பொழுது அங்கிருந்து உத்தரவு கிடைத்தால் அது வேண்டுதல்கள் வெற்றி பெறும் என்பது ஐதீகம். அவ்வாறு வெற்றி பெறுபவர்கள் யானை சிலையை வேண்டுதல் காணிக்கையாக கொண்டு வந்து வைக்கிறார்கள். அதனால் இந்த கோவிலில் நிறைய யானை சிலைகள் காணப்படுகின்றன. மேலும் இந்த கோவிலில் பல்லவ மன்னர்கள் வழிபட்டதால் அவர்கள் அப்போது அஸ்வமேத யாகம் நடத்தியதாகவும் அதற்கு ஆதாரமாக குதிரை சிலையும் உள்ளது. இங்குள்ள அம்மாச்சி அம்மனும் இந்த இடத்திலே பிரசன்னமாகி அருள்பாலித்து வருவதாகவும் கூறப்படுகிறது. இவ்வாறு இந்த பெருங்கலூர் திருத்தலத்திலே வம்சவிருத்தீஸ்வரர், மங்களாம்பிகை அருள் புரியும் ஒரு கோவிலும், உருமநாதர், உருமனாட்சி அருள் புரியும் இன்னொரு கோயிலும், பூர்ண புஷ்கலா சமேத தர்மசாஸ்தா அருள் புரியும் இன்னொரு கோவிலும் அமைந்து வரக்கூடிய பக்தர்களுக்கு 3 வகையிலும் அருளும் ஆசியும் கிடைக்கின்றன. எனவே பிள்ளை வரம் வேண்டக்கூடிய அன்பர்கள் அனைவரும் இந்த திருக்கோவிலுக்கு வந்து இந்த தெய்வங்களை வழிபட்டு வாழ்விலே வளமும் நலமும் பெற வேண்டும் என்றும் புத்திர வாக்கியம் பெற வேண்டும் என்றும் ஞானபாரதம் பிரார்த்தனை செய்கிறது. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர. அன்பர்களே, ஞானபாரதம் யூடியூப் சேனல் உங்களுக்கு தொடர்ந்து ஆன்மீக செய்திகளை, ஆன்மீக பதிவுகளை, அற்புதமான கோயில் பற்றிய விஷயங்களை, சீவ சமாதிகள் பற்றிய விஷயங்களை, காஞ்சி மகான் மகா பெரியவர் பற்றிய செய்திகளை தொடர்ந்து வழங்கி வருகிறது. இந்த ஆன்மீக பதிவுகள் அனைத்தும் உங்களுக்கு வந்து சேர வேண்டுமென்றால் நீங்கள் எங்களுடைய ஞானபாரதம் யூடியூப் சேனலை மறந்து விடாமல் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அப்படி நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டால் நாங்கள் போடக்கூடிய அத்தனை பதிவுகளும் உங்களை தேடி வந்து சேரும். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று மட்டும்தான். எங்களுடைய ஞானபாரதம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், மற்றவர்களுக்கும் ஃபார்வேர்டு செய்யுங்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.